ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கீர்த்தனா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க, எந்த பிரச்சனைக்கு எந்த ட்ரீட்மெண்ட் ஒரு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு பார்க்குறது. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, அடிஷனலா இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதையும் பார்ப்போம். இந்த டாபிக்க பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்லி நான் எல்லா டாக்டர்ஸ்க்குமே வந்துட்டு, வெரி ஹேப்பி நேஷனல் டாக்டர்ஸ் டே. ஸோ நெறைய பேர் கேட்குற காமனான கொஸ்டின், எந்த பிரச்சனைக்கு எந்த சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தா வந்து ஒரு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டா இருக்கும் அப்படின்றது. என்ன பொறுத்த வரைக்கும் த ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ன்ற மாரிலாம் எதுவும் சிஸ்டம் இல்ல. ஒரு பிரச்சனைக்கு ஒரு டாக்டர் பார்க்குறீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்துட்டு கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட் குடுத்து, அத சரி பண்றது மட்டும் தான் வந்துட்டு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட். இட் டசன்ட் மேட்டர் எந்த சிஸ்டம்ல சரியாகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, உங்க எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. எந்த பிரச்சனைக்கு நான் எந்த சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ட எடுத்தா, எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, அ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் அதாவது ஏதாச்சும் சர்ஜரி இருக்கு, இல்ல ஹார்ட் அட்டாக் வருது, இல்ல ஸ்ட்ரோக் வருது, பேராலிசிஸ் ஆயிடுது, இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ராக்சர் இருக்கு, ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கு, எங்கேயோ ரொம்ப டீப்பா கட் ஆயிடுச்சு, இன்ஜுரீஸ் அண்ட் ஃபீவர் இருக்கு, 101 டிகிரி ஃபாரன்ஹீட் மேல இருக்கு. ஸோ இந்த மாரி எல்லா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு நம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம, இம்மீடியட்டா நம்ம எமர்ஜென்சி வார்டுக்கு அதாவது வந்து நம்மளுடைய மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் விச் இஸ் அலோபதி, இங்கிலீஷ் மெடிசின் கூட நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ட நீங்க சூஸ் பண்ணீங்க அப்டின்னா, டெஃபினட்டா வந்துட்டு அவங்களுடைய லைஃப்ப வந்து சேவ் பண்ணலாம் நம்ப. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, கிரானிக் கண்டிஷன்ஸ் அதாவது ரொம்ப வருஷமா எனக்கு இருக்கு. தும்மல் எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இல்ல வந்து மைக்ரேன் இருக்கு. இல்லாட்டி வந்துட்டு எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு. இல்ல எனக்கு ஆஸ்துமா கண்டிஷன் இருக்கு. சைனசைட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு, நீங்க அலோபதி மெடிசின் அதாவது இங்கிலீஷ் மெடிசின் நெறைய நாளா எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. பட் அடிஷனலா ஒரு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட எதிர்ப்பு சக்திய சரி பண்ணி, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்டின்னா, அப்ப நீங்க ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அதாவது ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி உங்களோட பாடிக்கு எது செட் ஆகுதோ, நீங்க அத சூஸ் பண்ணி தாராளமா வந்து மெடிசின் எடுக்கலாம். பட் டியூரிங் திஸ் டைம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு சம்டைம்ஸ் மேபி நீங்க ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா ஏதாச்சும் ஒரு சில மெடிசின் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சுகருக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனி காம்பினேஷன் ஆஃப் மெட்ஃபார்மின் எடுத்துட்டு இருப்பீங்க. இல்ல தைராய்டு இருக்கு அப்டின்னா, ஹைப்போதைராய்டு இருக்கு அப்டின்னும்போது, எனி ஃபார்ம் ஆஃப் எல்ட்ராக்சின் இல்ல தைரோனோம் அந்த மாரி எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ, இப்ப ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்க்கு ஸ்விட்ச் பண்ணும்போது, இம்மீடியட்டா எந்த அலோபதி மெடிசின்ஸும் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ, பெட்டர் வுட் பி ஆஸ்க் த பிசிஷியன் எந்த மாரி கிராஜுவலா வந்துட்டு உங்களுடைய இங்கிலீஷ் மெடிசின வித்ட்ரா பண்ணணும் அப்டின்றத ப்ராப்பர் நாலேஜோட பண்ணுங்க. ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அதாவது ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா எது எடுத்தாலுமே பொறுமையா கிராஜுவலா வந்து இங்கிலீஷ் மெடிசின் வித்ட்ரா பண்றது தான் உங்களுக்கு சேஃபா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, எனி ஜாயிண்ட் பெயின்ஸ் இல்ல நர்வ் இஷ்யூஸ் அது மாரி இருக்கும்போது, பிசியோதெரபி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா வந்துட்டு பிசியோதெரபிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரா வந்து நீங்க செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணி, எத்தன செஷன்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணணுன்றத அவங்க உங்களுடைய கேஸ் அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ திஸ் வில் பி அ சப்போர்ட்டிவ் தெரபி ஃபார் ஆல் எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸ், எல்லா நரம்பு வலி, அது எல்லாமே இப்ப பேக் பெயின் இருக்கு, கழுத்து வலி இருக்கு. அப்படின்னும்போது பிசியோதெரபி ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டிவ் ரோல். ஸோ மக்களே, செல்ஃப் மெடிகேஷன் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு கூகுள் டாக்டரா மாறாதீங்க. அண்ட் ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் தயவு செஞ்சு போயிட்டு ஒரு ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிஷனர் பார்த்துட்டு, ஒரு ஃபிசிஷியன், ஒரு டாக்டரை ரிஜிஸ்டர்டு டாக்டரை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. யூஆர் டாக்டர்ஸ் ஆஃப் ஆல் தி சிஸ்டம்ஸ். ஸோ மை கைண்ட் ரிக்வெஸ்ட் வந்துட்டு, இந்த டாக்டர்ஸ் டே அப்போ நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் ப்ராக்டிஸிங் சிஸ்டமை டிஃபெண்ட் பண்ணாமல் நம்ம பேஷண்ட்டோட கண்டிஷன் இல்லை டிசீஸ் அவங்களோட சுச்சுவேஷன் டிஃபெண்ட் பண்ணலாம். ஈகோவை பக்கத்தில் வச்சுட்டு எத்திக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். காம்படிஷனை விட கோஆப்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே டுகெதர் வில் ஒர்க் டுவர்ட்ஸ் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பேஷண்ட். ஒன்ஸ் அகேன் வெரி ஹாப்பி டாக்டர்ஸ் டே டு ஆல் த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.